ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். மேம், இன்னைக்கு உங்க வேலை பெர்மனன்ட் ஆயிடும்ல? உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எல்லாம் தெரியும் மேம். ஈவினிங் கேக் கட்டிங் கூட பிளான் பண்ணிருக்கோம். ஐயோ, முதல்ல ஆர்டர் என் கைக்கு வரட்டும். அதெல்லாம் வந்துரும் மேம். வரட்டும் வரட்டும். கங்க்ராட்ஸ் மேம். Congrats, ma'am. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ so மச். நாளைக்கு பார்க்கலாம். குட் மார்னிங். ஹாய் மேம். ஹலோ மதி. அடுத்த கிளாஸ் எப்போ மதி? லஞ்சுக்கு அப்புறம் தான் மேம். மதி, உங்களை கரஸ்பாண்டன்ட் வர சொல்றாங்க. ஆல் தி பெஸ்ட் மதி. வரேன் மேம். போயிட்டு வந்துடுறேன். வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். Yeah, come in. குட் மார்னிங் சார். Good morning. Please take your seat. தேங்க்யூ சார். உங்களை பர்மனன்ட் பண்ண முடியல அழகுமதி. சார், மேனேஜ்மெண்ட்ல நிறைய பேசணும், நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாரும் ஒரு மனசா உங்களை பர்மனன்ட் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணி. ஐம் சாரி. சார், நான் பர்மனன்ட் ஆகிடுவேன்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருந்தேன். பர்மனன்ட் ஆகிறதுக்கு எனக்கு ஹை சான்சஸ் இருந்துச்சு. திடீர்னு என்னாச்சு? மேனேஜ்மெண்ட்டோட முடிவை டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது மதி. சார், இத்தனை வருஷமா என்னோட வேலையில நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்திருக்கேன். அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்ல ப்ரொஃபஸரா இருந்திருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சார் இது கன்ஃபார்ம் ஆகும். உங்கள் வருத்தம் எனக்கு புரியுது, பட் இதில் நான் ஒன்றும் பண்ண முடியாது. சார், இது வரைக்கும் நீங்கள் டெம்பரவரி போஸ்டிங்கில் இருந்தீங்க. இப்போ அதிலிருந்து உங்களை ரிலீவ் பண்ணுறோம். நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் அழகு. சார் சார் என்ன சார் சொல்றீங்க? நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது உங்கள் ரிலீவிங் லெட்டர் தான். சார், இந்த வேலை எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே தெரியல சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்ல வர போகிறேன் சார். சரி, ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். சார், இது எதுவுமே பண்ண முடியாதா சார்? நான் எலிஜிபிள் தானே சார் இந்த வேலைக்கு? நான் மட்டும் முடிவெடுக்கிறதா இருந்தால் நான் எதனா பண்ணியிருப்பேன். ஆனால் முடிவெடுக்கிற இடத்துல மேனேஜ்மெண்ட்டு இவ்வளோ பெரிய ட்ரஸ்ட்டும் இருக்குது. நான் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு. நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட், உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். யூ கேன் கோ. மதி, ஆர்டர் வாங்கிட்டியா மதி? என்னாச்சு? ட்ரீட் எப்போ? என்னாச்சு மதி? மதி என்னாச்சு? என்னாச்சு மதி மதி என்னாச்சு? ஏன் அலறீங்க? பர்மனன்ட் ஆகல மேடம். நாளையில இருந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எப்படி மதி பர்மனன்ட் ஆயிடுவீங்கன்னு நேத்தே சொன்னாங்களே, திடீர்னு என்னாச்சு? எனக்கு தெரியல மேம். என்ன நடந்துச்சு, என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. மதி ஃபீல் பண்ணாத மதி, விடு. அழாத மதி. முன்னாடி எல்லாம் நானும் அண்ணி தான் வீட்ல இருந்தோம். ஏதாவது ஃபோன் பண்ணி பேசிப்போம். இப்போ நீ வந்துட்டியா, தனித்தனியா மாத்தி மாத்தி ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு குரூப்ல பேசிக்கலாம்னு தோணுச்சு. நீ என்ன நினைக்கிற அண்ணி? உங்களுக்கு இந்த குரூப் ஓகேவா? சூப்பர் ரேவதி. நானே குரூப் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன், நீயே ஆரம்பிச்சிட்ட. சூப்பர். மற்றவங்களுக்கே தெரியக்கூடாத விஷயம் நம்ம 3 பேருக்கு மட்டுமே தெரியக்கூடிய விஷயம்னா நாம இந்த குரூப்ல பேசலாம். உங்க மாமியார பத்தி நீங்களும் பேசலாம், என் மாமியார பத்தி இந்த குரூப்ல நானும் பேசுவேன். என்ன சொல்றீங்க? அதெல்லாம் நல்லாவே புலம்பலாம். ஆனா அதுல சின்ன ஒரு சட்ட சிக்கல் இருக்கே ரேவதி. என்ன சிக்கல் அண்ணி? மாமியார் தான் உன் அம்மா. அவங்கள பத்தி உன்கிட்டே நான் எப்படி புலம்புறது? ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ புலம்பாத மாதிரி தான், எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி தான். நமக்குள்ள என்ன நீ? சும்மா சொன்ன ரேவதி. சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டு வேலைதான். நீங்க? நான் மட்டும் இந்த கலெக்டர் வேலையா பாக்குறேன். நானும் வீட்டு வேலை தான் பாத்துட்டு இருக்கேன். துணி மடிச்சு வச்சிட்டு இருக்கேன். மதிக்கு தான் அந்த கவலையே இல்ல, ஜாலியா வேலைக்கு போறான். வேலையில மட்டும் பிரச்சனை இருக்காதா என்ன? வீட்டுல இருக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்காதண்ணே. திடீர்னு கூப்பிட்டு யாரும் காபி டீ கேட்க மாட்டாங்க, தண்ணி கொண்டு வர சொல்ல மாட்டாங்க, நீ வேலை பாக்குறதே சரியில்லைன்னு குற்றம் சொல்ல மாட்டாங்க. என்ன மதி சொல்ற? மதி இப்போ காலேஜ்ல இருப்பா. நம்மள மாதிரி நினைச்ச நேரம் அவளால வாய்ஸ் நோட்டு கேட்டு ரிப்ளை பண்ண முடியாதுல்ல. லஞ்ச் பிரேக்ல கேட்டுட்டு ரிப்ளை பண்ணுவா. இல்ல நீ மதி வாய்ஸ் நோட்ட கேட்டுட்டா, நோட்டிபிகேஷன் காட்டுது எனக்கு. ஃப்ரீ பீரியட்ல இருப்பா போல இருக்கு. சாரி, நீங்க ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுல முதல் மெசேஜ் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வேலை பெர்மனன்ட் ஆக போறத பத்தி கொஞ்ச நாளா மேனேஜ்மெண்ட்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கான ஆர்டர் கைக்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் உங்ககிட்ட ஆர்டரை காட்டி சந்தோஷமா இந்த விஷயத்த ஷேர் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பெர்மனன்ட் ஆகலங்கிற நியூஸே சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு இந்த டெம்பரரி போஸ்டிங்கும் கிடையாது. நாளையில இருந்து வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மதி, நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ போன் எடுக்க மாட்டேங்கிற. பிஸியா இருக்கியா? நானும் கால் பண்ண ரேவதி. சாரி, நான் இப்போ பேசுற சிச்சுவேஷன் இல்ல. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். சரி மதி, நீ பாரு, ஏதாவது ஒண்ணுன்னா சொல்லு, சரியா? நாங்க இருக்கோம் மதி.
நீ எதுக்கும் கவலைப்படாத, எப்ப வேணாலும் என்ன கூப்பிடு. அவளே பேசுற சுச்சுவேஷன்ல அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டேன். நீங்க சொல்லுங்க சார். என் பொண்ணு காலேஜுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் பின்னாடியே வந்து ரொம்ப தொந்தரவு பண்றான் சார் அந்த பையன். அவனுக்கு பயந்துகிட்டு காலேஜுக்கே போக மாட்டேன்னு சொல்றா சார் என் பொண்ணு. இனிமே அந்த பையனால உனக்கு எந்த பிரச்சனை? அவனுக்கு பயந்தெல்லாம் நீ காலேஜ் போகாம இருக்க வேண்டாம். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. ஓகே சார். ஓகே, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி அனுப்பிச்சு. சரிங்க சார். சார் வாங்க. ரொம்ப நன்றிங்க சார். சுரேஷ், நீ எங்க இருக்க? ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். நீ பிஸியா இருக்கியா? நீங்க போன் பண்ணும்போது பிஸியா இருந்தேன், இப்போ இல்ல. சொல்லுங்க, நீ வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. நீ விஷயம் கேள்விப்பட்டியா? மதி உனக்கு ஏதோ போன் பண்ணாளா? அவ என்னைக்கு எனக்கு போன் பண்ணிருக்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அவளுக்கு வேலை பெர்மனன்ட் ஆக போகுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா? அவளும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்திருக்கான். கடைசியில அவ வேலையை பெர்மனன்ட் பண்ணலையா? இருந்த டெம்பரரி வேலையும் போயிடுச்சான். நாளையில இருந்து மதியால காலேஜுக்கே போக முடியாதான். ஹலோ சுரேஷ், சொல்லுங்க. நீ நாளை முடிஞ்சா நீ காலேஜுக்கு போய் மதிய பாக்குறியா? எனக்கு வேலை தலைக்கு மேல இருக்கு. உனக்கு நேரம் இருந்தா போக முடியுமான்னு தான் கேட்டேன். இதே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். வேலை இருந்தா பாரு. அவ அழுத மாதிரி பேசி வாய்ஸ் நோட் அனுப்புனா சுரேஷ். எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு, அதான் நான் உனக்கு போன் பண்ணேன். சரி, நீ வேலையை பாரு, நான் வைக்கிறேன். நாங்க வேணா கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசட்டுமா மேடம்? இல்ல இல்ல வேண்டாம், எனக்காக நீங்க யாரும் பேச வேண்டாம். மேம், ப்ரொடெஸ்ட் பண்ணலாமா மேம்? நாங்க வேணா ஸ்ட்ரைக் பண்ணிட்டோமா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களோட ஸ்டடீஸை மட்டும் நீங்க அப்படி சொன்னா எப்படி மேடம்? மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நாங்களும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் மேம். காலேஜுக்கு தானே மேம் வர முடியாது. நம்ம வேணா வெளியில மீட் பண்ணலாங்க. இனிமே நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியாதா மேம்? இனிமே முடியாது. ஆனா நீங்க எப்ப வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம், பேசலாம். ஏதாவது டவுட் இருந்தா கூட கேட்கலாம். ஆனாலும் தினமும் நீங்க காலேஜுக்கு வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்காது இல்ல மேம்?